जम्मामृतरोर्मूले सुखासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करम्। सद्गुरुनाथ महाराज की जय। தபோவனத்துல நித்தியப்படி சுவாமிய பாடக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்களோட முடிவுல ஒரு பிரார்த்தனை சொல்லுவா. எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் பிரேயராக உலகளாவிய பிரார்த்தனை ஒரு நாளும் ஞானானந்த பக்தர்கள் எல்லாரும் தபோவனத்திலையும் சுவாமியோட சன்னிதானம் இருக்கிற எல்லா இடத்துலையும் சொல்லுவார். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னா முக்கியமா மனசுல அமைதி வேணும். பணங்காசு இருந்துட்டதுனால அமைதி வந்து விடாது. சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அமைதி உண்டாகுமாங்கிற கேள்விக்கு நமக்கே பதில் தெரியும். அப்ப எதனால அமைதி வரும்னு கேட்டா, குரு பக்தியினால குரு கிருபையினால அமைதி உண்டாகும். அப்ப அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை சன்னிவேசம் எல்லாருக்கும் வீட்டுல அமையறது இல்லை. பொதுவா வீடுங்கிற வார்த்தையே விடுதலை தருவது, வீடு பேறு தருவதுன்னு தான் வீடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். வீட்டுக்கு வந்தா அமைதி கிடைக்கணும், நிம்மதி வரணும். சில பேர் நிம்மதி கிடைக்கலைங்கிறதுக்காக வீட்டுக்கு லேட்டா வர்றவாள்லாம் உண்டு. அதுக்கு வந்தா நிம்மதி போயிடுறதுங்கிறாங்க. காரணம் என்ன? தெய்வீகம் இல்லாதது. நிறைய பேர் வீட்டுல பூஜா கிரகம் இல்லை. பூஜா கிரகம் இருக்கிற வீட்டுல பூஜை பண்றதுக்கு நேரம் இல்லை, ஸ்ரத்தை இல்லை, யந்திர கதியா போயிடுத்து. வாழ்க்கை அப்படி பணத்து பின்னாடி ஓடுற மாதிரி சூழ்நிலை வந்துடுத்து. இது வேணும் அது வேணும்னு அலையிறோம், நிம்மதி கிடைக்கிறது இல்லைங்கிறது நமக்கே தெரியறது. எங்க கிடைக்கும்னு மகான்கள் சொல்றா. சத்குரு பாதுகை குஞ்சலம் என் மேல் பட்ட பொழுது தானே நானே நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தம் தானடைந்தேன். இது இந்த பாட்டு பாடினவரோட அனுபவம் மட்டும் இல்ல, ஒத்தொத்தருக்கும் குரு பக்தி இருக்கிற ஒத்தொத்தருக்கும் அனுபவம் தான். அதனால அந்த அமைதியும் நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லார் வாழ்க்கையும் க்ஷேமமா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட சென்னையில சத்குரு ஞானானந்த பகவானுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவருளாலேயே நம்ம குழந்தை கார்த்திக் ஞானேஸ்வர பாகவதற்கு அது தோணும்படியா அவர் பண்ணியிருக்கார். பரம்பரையா சுவாமியை பூஜை பண்றவா வா தாத்தா தென்னாங்கூர் ராமூர்த்தி பாகவதர் குருநாதரோட பரம பக்தர், வா தாயார் தகப்பனார் எல்லாருமே குருநாதர்கிட்ட பக்தி உள்ளவா. சென்னையில ரொம்ப வருஷமாக சுவாமிக்கு ஜெயந்தி உற்சவம் பண்ணி புஷ்பாஞ்சலி சத்சங்கம் எல்லாம் ரொம்ப விமர்சையா நடத்திட்டு இருக்கா. நிரந்தரமா சுவாமிக்கு ஒரு மணிமண்டபம் அமைஞ்சதுன்னா எல்லா பக்தர்களுக்காகவும் தான் அது. எல்லாரும் வந்து அங்க ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், பஜனை பண்ணலாம், சத்சங்கம் பண்ணலாம். அந்த சத்சங்க ஒருங்கிணைப்புனால நிறைய தர்ம காரியங்கள் பண்ண முடியும். அன்புனால ஹிருதயங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துடுத்துன்னா பண்ண முடியாத காரியம் என்ன இருக்கு இல்லையா? அப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய பல காரியங்களை பண்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரம், ஒரு பேஸ், ஒரு சன்னிதானம் தேவைன்னுட்டு
புவனேஸ்வரி சேவா ட்ரஸ்ட்னு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தியிருக்கா. அது மூலமாக சென்னையில சுட்லபாக்கம் அது ஒட்டினாப்புல உள்ள ஏரியாக்கள்ல இங்கதான் தற்சமயம் சுவாமி இப்ப இருந்துட்டு இருக்கார். சுட்லபாக்கம் தான் இருக்காரு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு பூமி வாங்கி சுவாமி அழகான மணிமண்டபம் கட்டி அங்க எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து நித்தியபடியே சத்சங்கம் நடக்கணும், தினசரி வழிபாடு நடக்கணும், பாதுகாப்பு பூஜை நடக்கணும், கோபூஜை நடக்கணும், தீப ஜோதி நடக்கணும், நித்தியம் அன்னதானம் அன்ன சமர்ப்பணம் நடக்கணும், நவராத்திரி பூஜை எல்லாம் சுவாமி இருக்கிற இடத்த ரொம்ப விமர்சையா நடக்கும். அதெல்லாம் நடக்கணும். ஜனங்களுக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதுக்கு உண்டான சேவையெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்தாபனம் ரொம்ப விசாலமாக பிரம்மாண்டமாக வளரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த முயற்சி எடுத்திருக்கா. கார்த்திக் ஞானேஸ்வர் நம்மாத்து குழந்தை, நம்ம சுவாமியுடைய பக்தங்கிற முறையில கேட்டுன்றதுனால நமக்கும் ஒரு கடமை இருக்கு. இதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய ஆலமரமா இருந்தாலும் இவ்வளோண்டு விதையில தான் ஆரம்பிக்கிறது, அப்புறம் பிரம்மாண்ட விருட்சம் ஆயிடுறது. அப்படி சாதாரணமா ஆரம்பிச்ச எத்தனையோ தர்ம காரியங்கள் இன்னைக்கு செழிச்சு வளர்ந்து நூற்றாண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம தேசத்துல பாக்குறோம். அப்படி இந்த காரியமும் நல்லா நடக்கணும். இதுக்கு என்ன தேவைன்னா முதல்ல இடையராத பிரார்த்தனை, அது இவாள்லாம் பண்ணிட்டே இருக்கா. குருநாதர் அனுகிரகம் அது இருந்துட்டே இருக்கு. அன்பர்கள் எல்லாரும் இதுல பங்கெடுத்துண்டு அவளால முடிஞ்ச திரவிய காணிக்கைகள், நிலம் இருக்கிறவா நிலம் கொடுக்கலாம், பணமா கொடுக்கலாம், பெரிய அளவுல கொடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கொடுக்கலாம், பெரிய அளவுல கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். இது என்ன தெரியுமா? நன்கொடை இல்ல, காணிக்க, குரு காணிக்க. யாருக்கு கொடுக்கிறோம்னா கார்த்திக் ஞானேஸ்வர் பாகவதர் கொடுக்கல, சத்குருநாதர் கொடுக்கிறோம். அதை சமர்ப்பணம் பண்றோம். என்ன ஆகும்னா ஒண்ணுக்கு பல மடங்காக தெரிவி வரும். ஒரு ஞானிக்கு கொடுத்துட்டா அதோட பலன் சொல்லி மாளாது. அப்படி நம்ம பரம்பரையே குடும்பமே பரமக்ஷேமமா இருக்கும். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால அந்த பாக்கியம் இருக்கிறவா எல்லாரும் இதுல கலந்துண்டு சரீர ஒத்தாசை பண்ணுங்கோ, முடிஞ்சவா காணிக்க செலுத்துங்கோ. எல்லா விதத்திலையும் இந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு இந்த குரு கைங்கரி ரொம்ப சிறப்பா நடக்கணும்னு சுவாமி சரணாரவிந்தத்துல பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.